ஓசூர் அருகே எட்டிப்பள்ளி கிராமத்தில் ஒரே குடும்பத்தில் 40 பேர் வாக்காளர்கள் உள்ளதால் வேட்பாளர்கள் அந்த குடும்பத்தினரின் வீட்டுக்கு படையெடுத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே எட்டிப்பள்ளி கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் குண்டேகவுடு என்பவரின் குடும்பத்தில் மொத்தம் 60 பேர் உள்ளனர். இதில் 40 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். இதனால் அந்த வீட்டுக்கு வாக்காளர்களை கவர பல வேட்பாளர்களும் போட்டி ஓட்டு கொண்டு வாக்கு சேகரிக்க செல்கின்றனர். குலத்தொழில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பார்த்துட்டு தான் நான் 60 பேர் இருக்கிறாங்க. விவசாயம் தான் எங்கள் குலத்தொழில். மாடு ஆடு எல்லாமே இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 குடும்பம் இருக்குது. 100 குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஓட்டு இருக்குது. 250 ஓட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டும் 40 ஓட்டு இருக்குது. போன வருஷம் 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் 36 ஓட்டு இருந்துச்சு. இப்போ 4 ஓட்டுக்கு எக்ஸஸ் ஆகிருக்கு. இப்போ 40 ஓட்டு இருக்குது. இந்த குடும்பத்தில் 10க்கும் மேற்பட்டோர் வெளியூர்களில் உள்ளதாகவும் ரஷ்யா அமெரிக்காவில் இருந்தும் வந்து வாக்களிக்க உள்ளனர். இந்த பெரிய குடும்பத்தினர் விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டவர்கள். அந்த காலத்தில் பெரியவங்க நீங்கள் இப்படியே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் நாங்களும் அப்படியே இருக்கிறோம். இப்பவுமே எல்லாம் ஒன்றா ஒன்றும் சச்சரவு இல்லாத நல்லா இருக்கிறோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். பசங்களுக்கு நாங்கள் வர சொல்கிறோம். இன்றளவும் 4 தலைமுறைகளாக ஒரே குடும்பமாக வாழ்ந்து வரும் இந்த குடும்பத்தினர் வாக்களிக்கும் நாள் திருவிழா போல் இருக்கும் என கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். தேர்தல் நேரத்தில் இந்த குடும்பத்தினர் அரசியல்வாதிகள் மட்டுமல்லாது பொதுமக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர்.